நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. படம் என்னமோ ஹிட் தான், அதாவது போட்ட பட்ஜெட் எடுத்துட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க எடுக்கல. தியேட்டர் ரீதியாவும் வந்து இந்த படம் ஃபிளாப் தான். சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா ரீதியிலும் வந்து ஹிட் ஆயிடுறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகும். ஸோ அந்த ரீதியில பாபா படம் ஃபிளாப் தான். அண்ட் ரஜினியோட ரெண்டாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளி படம் வந்து 1993ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ரஜினி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சிருப்பாங்க. இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிரியா ராமன் அவங்க தான் வந்து மெயினா நடிச்சிருப்பாங்க. மற்றபடி ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, ரைட்டிங் எல்லாமே வந்து இவர் தான். ஆனா டேரக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா வி நடராஜன், அவர் மட்டும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. வி நடராஜன் யாரு பாத்தீங்கன்னா ரஜினியோட ஃப்ரெண்ட். அண்ட் வள்ளி படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு ஒரு பெரிய கூட்டணியோட வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லா பாட்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இளையராஜாவோட மியூசிக்கு. ஸோ எல்லாரும் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. ஒரு ரஜினி வந்து ஃபர்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ இப்போ எப்படி பாபா சொல்றேன் அதே மாதிரி முதல்ல வந்த படம் வந்து வள்ளி படம். பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து படம் வந்து அட்ட